வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நேத்து நடந்தபடி தான். இன்னைக்கும் போட்டு மார்க்கெட் அடிச்சுட்டாங்க. மொத்தமா எல்லாமே டவுனு தான். இதுல முக்கியமான்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 25,197ல இருக்குது. 0.3% டவுனு. சென்செக்ஸும் 0.3% டவுனு. அது கிட்டத்தட்ட 81,909 ரேஞ்சுல இருக்குது. அடுத்தது கோல்டு ரேட், சில்வர் ரேட்ட பத்தி பார்க்கலாம். கோல்டு வந்து $14,415 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ரூ. 515. நேத்தும் இன்னைக்கும் சேர்த்தா கிட்டத்தட்ட ரூ. 1000 நெருங்கிடுச்சு. அடுத்தது சில்வர் வந்து ரூ. 5 ஏறி ரூ. 345 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதுல பர்ட்டிகுலரா கெய்னர்ன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் கெய்னர்ஸ். இதுல லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ், இல்ல பிரைவேட் பேங்க், அப்புறம் வந்து கெமிக்கல் செக்டார் இதெல்லாம் வந்து மேஜரா டவுனு. அடுத்தது எஃப்ஐஐ, டிஐ பார்க்கலாம். எஃப்ஐஐ வந்து 1786 கோடி வந்து வித்திருக்காங்க. டிஐ வந்து 4500 கோடி கிட்டத்தட்ட பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நெறைய ஸ்டாக் வந்து சீப்பா கிடைக்குது. அது என்னன்னு பார்த்து இப்ப புதுசா ஸ்டேக் எடுக்கிறவங்க ஸ்டேக் எடுக்கலாம். ஆல்ரெடி ஸ்டேக் எடுத்து லாஸ்ல இருக்கிறவங்க கூட இப்ப ஆவரேஜ் பண்றதுக்கு தயாராகலாம். அடுத்த முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோல் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜூன் மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து கோல் வந்து 1 பில்லியன வந்து கிராஸ் ஆயிடுச்சு. 1 பில்லியன் டன்னு கிராஸ் ஆயிருக்குது. அதனால. எட்டர்னல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Zomato. அதோட ப்ராஃபிட் வந்து போன இயர கம்பேர் பண்றப்ப இந்த இயர் வந்து டபுள் மடங்கா ஆயிடுச்சு. 650 மில்லியன்லேருந்து 1.02 பில்லியனா இன்கிரீஸ் ஆயிருக்குது. அது இல்லாம அதில முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபேந்தர் கோயல்னு இருப்பாரு. அவரு தான் வந்து சிஇஓ. Zomatoவோட சிஇஓ. அவரு வந்து இப்ப ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரு இப்ப ரிசைன் பண்ணி வைஸ் சேர்மனா இருக்கிறாரு. அவரோட போஸ்டிங்க்கு வந்து Blinkitோட சேர்மன் வந்து அவரோட போஸ்டிங் வந்திருக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கான முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, யூரோப் யூனியனும், இந்தியாவும் ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ண போறாங்க. அதுதான் வந்து முக்கியமான அக்ரீமெண்ட்டா கருதப்படுது. அது வந்து மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூரோப் யூனியனோட பிரசிடென்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பவர் டிஸ்காம். பவர் டிஸ்காம்ஸ்னா அந்த பவர டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனிங்க. அவங்க இப்ப தான் கடந்த 10 வருஷத்துல முதலா ப்ராஃபிட்ட பார்க்குறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து பிரைவேடைசேஷன் ஆயிட்டு இருக்கனால தான் இப்ப ப்ராஃபிட்ட பார்க்குறாங்க அவங்கலாம். டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்குது, 120 மெகாவாட் டேட்டா சென்டர மும்பைல வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்டமரா வந்து ஓப்பன் ஏஐனா ChatGPTயோட கம்பெனி. ஓப்பன் ஏஐயும் அடுத்து அமேசான் வெப் சர்வீஸும் அவங்க கஸ்டமர் ஆகுறதுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விக்கி, Zomato அதுலலாம் வந்து 10 மினிட்ஸ் டெலிவரின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது ஆனா 10 நிமிஷத்துல டெலிவரி ஆகாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிக் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த டெலிவரி பாய்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பிரஷர் அதிகமாகி நெறைய ஆக்சிடென்ட்க்கு கூட அது வந்து வழிவகுத்துது. இப்ப அத கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. தேங்க் யூ.